Hi friends, welcome to Madhu Tips. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான கீரை ரெசிபி தான் பார்க்க போறோம். வல்லாரை கீரை துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா மெமரி பவருக்கு இது ரொம்பவே நல்லது. வீக்லி ஒன்ஸ் இந்த வல்லாரை கீரை எடுத்துக்கிட்டா ரொம்பவே நல்லது. இப்போ வாங்க வல்லாரை கீரை துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்ச பிறகு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு இப்போ தேவையான அளவு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் வதங்கின பிறகு இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் புளிப்புக்கு ஏற்றபடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வல்லாரை கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வல்லாரை கீரை பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து வதங்கிடும். இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்ச பிறகு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உளுத்தம்பருப்போடு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் ரொம்பவே குயிக்காகவே இந்த துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஹெல்த்தியாக மட்டும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.